அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம வெல்வ நிச்சயம் அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயாக கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம 11th ஹிஸ்ட்ரியில் 18 கிளாஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் புலித்தேவர் பத்தி நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? சோ கடைசி புலித்தேவர் எப்படி இறந்திருப்பாரு, அவருடைய நாடு இருந்த கொள்கையில இறந்திருப்பாங்க. சோ கடைசியில யார் புலித்தேவர் கைப்பற்றி இருப்பாங்க, சோ கேம்பிள் கைப்பற்றி இருக்காங்க. சோ கடைசி வரைக்கும் நாடு இல்லாத நிலையில இறந்திருப்பாங்க அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோல வேலு நாச்சியார் பத்தி பார்க்கலாம். சோ வேலு நாச்சியார் இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோ முதல்ல நம்ம சொல்லியிருக்கோம். சோ இதுலயுமே சோ யூஸ்வலி 11th புக் அண்ட் 7th புக் 8th புக் இதுல கம்பேர் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோ 9th புக் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுல தமிழ் புக்ல ஒரு மாதிரி கொடுத்திருப்பாங்க, ஹிஸ்டரி புக்ல ஒரு மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுல கண்டென்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல அன்சர்டனாவே இருக்கும். சோ இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுல நம்ம பார்க்கலாம். பின்னாடி குயிலி பத்தி கொடுத்திருப்பாங்க, உடையாள் பத்தி கொடுத்திருப்பாங்க. சோ அந்த உடையாளும் குயிலியும் பத்தி பாத்தீங்க அப்படின்னா தமிழ் புக்ல ஒரு மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி 10th சோஷியல் சயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா குயிலி உடையால டிஃப்ரெண்டா கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ நம்மளுக்கு ரொம்ப பர்டிகுலரா ஹிஸ்டரி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களோட ஆஸ்பெக்ட்ல சொல்லியிருக்கிறதா. சோ ரொம்ப பர்டிகுலரா அந்த கொஸ்டின்ஸ் வராது. சோ அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம். மீதி வந்தாலும் அங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? சோ இப்போ வேலு நாச்சியார். சோ வேலு நாச்சியார் யாரா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பெண் அரசி. ஓகேங்களா? சோ முதல்ல ஜான்சி ராணியை நம்ம என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அகைன் தமிழ் புக்ல அகைன் பார்த்திருந்தோம் அப்படின்னா வேலு நாச்சியார தென்னிந்தியாவினுடைய ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ ஜான்சி ராணி எப்ப வந்திருப்பாங்க, எப்ப ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 1857 புரட்சியில தான் அவங்க வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதுவுமே அவங்களுடைய கொள்கை மூலியமா, அதாவது வாரிசெழுப்பு கொள்கை மூலியமா ஜான்சி சதாரா இது எல்லாத்தையுமே இணைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் போர் செய்யறதுக்கே உள்ள வந்திருப்பாங்க ஜான்சி ராணி. அதுவுமே ஆண் வேடமிட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கறத நம்ம படிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா வேலு நாச்சியாரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் இப்படிதான் இருக்கணும், என்னுடைய நாடு, என்னுடைய மக்கள், என்னுடைய கணவரை நீங்க கொண்டுட்டீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு எதிர்த்து ஒரு பெண் எந்த ரீதியில வேணாலும் வருவாங்க அப்படின்னு இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டின ஒருத்தர் தான் வேலு நாச்சியார். ஓகேங்களா? சோ அப்படிப்பட்டவங்களை அதற்கு பிற்காலத்துல வந்தவங்களை கம்பேர் பண்றதுங்கிறது இந்த இடத்துல நியாயம் எனக்கு தெரியல. பட் அகைன் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம அந்த பாலிடிக்ஸ்க்கு எல்லாம் போக வேண்டாம். ஓகேங்களா? இப்போ வேலுநாச்சியாருக்குள்ள வரலாம். சோ வேலுநாச்சியார் யார் அப்படின்னா ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களாக இன்றைக்கு அறியப்படக்கூடிய ஒரு பகுதி. சரிங்களா? சோ அப்ப ராமநாதபுரம் அப்படிங்கறதா அப்போ கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இவங்க எல்லாமே இன்றைக்கு இப்படின்னு இந்த பெயர்கள் அறியக்கூடிய பகுதியில சேதுபதி மன்னர்கள் ஆட்சி செலுத்தினர். ஓகேங்களா? அப்ப இவங்க யார் அப்படின்னா வேலு நாச்சியார் ராமநாதபுரம் அரசரான செல்லமுத்து சேதுபதியினுடைய மகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அங்க சேதுபதி மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்காங்க. அதுல செல்லமுத்து சேதுபதியோட மகள் தான் வேலு நாச்சியார் அப்படிங்கிறது இதுல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப இவரு சிவகங்கை அரசரான முத்துவடுகநாதர் பெரிய உடையாரை மணந்தார். சோ இப்ப இங்க யாரு, அதுக்கு அடுத்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மன்னர், அவரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முத்துவடுகர். ஓகேங்களா? முத்துவடுகர் பெரிய உடையாரை மணந்தார் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இப்ப லாஸ்ட் குரூப் 2 கூட பார்த்தோம் அப்படின்னா கட்டபொம்மனோட தம்பி பேர், அதாவது ஊமைத்துறையோட உண்மையான பேர் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சோ எந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கிறத நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அவங்களுடைய பெயர், அவங்களுடைய முழு பெயர், இயற்பெயர் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஒரு ஃப்ளோல நம்ம படிச்சுக்கலாம். சோ அகைன் ஆப்ஷன்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளால எழுதிட முடியும். சோ இதுலயுமே கொஞ்சம் தெளிவா பாத்துக்காங்க. ஓகேங்களா? அப்போ முத்துவடுகர் பெரிய உடையாரை மணந்தார் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கக்கூடிய ஒரு மகளும் இருந்தாங்க. ஒரு கட்டத்துல என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆங்கிலேயர்களோட போரிட்டு முத்துவடுகநாதரை கொண்டிருப்பாங்க. இது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேலு நாச்சியோட கணவர் நவாபின் படைகளால் கொல்லப்பட்டதும். சோ நவாப் யாருடைய கைக்கூலியா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆங்கிலேயரோட கைக்கூலியா தான் இருந்திருப்பாங்க. நவாபின் படைகளால் கொல்லப்பட்டதும் அவர் தன் மகளுடன் தப்பித்து திண்டுக்கல் அருகே விருப்பாட்சியில் ஹைதர் அலியினுடைய பாதுகாப்பில் 8 ஆண்டு காலம் இருந்தார். சோ அகைன் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 10th புக்ல எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைதர் அலின்னு கொடுத்திருக்க மாட்டாங்க, கோபால நாயக்கர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ அவங்களுடைய பாதுகாப்புல தான் இருந்தாங்க அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஹைதர் அலி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேலு நாச்சியாருக்கு சப்போர்ட் பண்ண ஒரு அரசர் தான். ஓகேங்களா? சோ அவங்களுடைய பாதுகாப்புல ஆப்வியஸா வேலு நாச்சியார் இருந்ததுக்கான வாய்ப்புகள் கிடையாது. விருப்பாட்சியில கோபால நாயக்கரோட உதவியில திண்டுக்கல்ல இருந்திருப்பாங்க அப்படிங்கறத நம்மளுக்கு தெரிஞ்சக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஆனா இந்த புக்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஹைதர் அலியோட பாதுகாப்புல இருந்ததா கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்ப அந்த கோபால நாயக்கர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த காலகட்டத்துல வேலு நாச்சியார் படையை கட்டமைச்சாரு. சோ அங்க ஆங்கிலேயரை தாக்கும் நோக்கத்துடன் கோபால நாயக்கர் ஹைதர் அலி ஆகியோருடன் கூட்டணி அமைத்தார். இப்ப புரியுதுங்களா? சோ அதுல என்ன கொடுத்திருப்பாங்க, கோபால நாயக்கரோட பாதுகாப்பு தான் இருந்தாங்கன்னு கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல இவங்க எல்லாம் ஒரு கூட்டணி அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ 1780ல இவ்விருவரின் துணையோடு ஆங்கிலேயருடன் போரிட்டு வென்றார். ஓகேங்களா? இதுவுமே எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோபால நாயக்கர், அங்க இருக்கக்கூடிய விருப்பாட்சியில் இருக்கக்கூடிய மன்னர்கள், மருது சகோதரர்கள், இவங்க எல்லாருமே உங்களுக்கு
இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அது போக ஹைதரோட படைகளும் சேர்ந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இதுலதான் 1780 வந்து இவங்க சிவகங்கையை வந்து மீட்டாங்க அப்படிங்கறதையும் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஆனா இங்க வந்து இவங்க 2 பேர்த்தோட யார் யாரு ஹைதர் அலியும் கோபால் நாயக்கர் அப்படிங்கறத மட்டும் கொடுத்திருக்காங்க. மருது சகோதரர்களை பத்தி சொல்லல. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஆங்கிலேயரோட போரிட்டு வென்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்ப ஆற்காடு நவாப் வேலு நாச்சியாருடைய படை முன்னேறி வருவதை தடுக்க பல தடைகளை ஏற்படுத்தினார். சோ ஆற்காடு நவாப் என்ன பண்ணிருப்பாருன்னா, வேலு நாச்சியார் எப்படி வந்தாலும் அவங்க ஜெயிக்கிறாங்க தெரிஞ்சு முன்னாடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு தடைகளையுமே வந்து இவங்க தாண்டி தாண்டி வந்தாங்க. ஓகேங்களா? சோ இதுல வேலு நாச்சியாரோட பல இடங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. சோ எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10th புக்ல எப்படி கொடுத்திருப்பாங்க, காளையர் கோவில் அப்படின்னு ஒரு இடத்த வந்து மீன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அந்த காளையர் கோவில் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த இடத்துல தான் வந்து இவர் முத்துவடுகநாதர் வந்து இறந்திருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் மூலியமா தோற்கடிச்சது, which is நவாபோட படைகள் வந்து தோற்கடிச்சு அந்த இடத்துல காளையர் கோவில்ல தான் வந்து முத்துவடுகநாதரை கொண்டிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்திருப்போம். சோ இந்த இடத்துல ஜென்ரலா வந்து அந்த ஒரு பர்டிகுலர் இடத்த மென்ஷன் பண்ணாம இவங்க கொண்டுட்டாங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வேலுநாச்சியார் என்ன பண்ணிருப்பாங்க முதல்ல பார்த்தா 8 வருஷத்துல வந்து கோபால் நாயக்கர் இருந்திருப்பாங்க. அங்க ஒரு கூட்டணி அமைச்சிருப்பாங்க. சோ மலபார் நாயக்கர் இருந்திருப்பாங்க. சோ அங்க இருக்கக்கூடிய குட்டி குட்டி கூட்டணிகள் ஒரு 4 பேர் இருந்திருப்பாங்க. அவங்களோட தான் வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படிங்கறது அதுல கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இப்போ நாச்சியார் அனைத்து தடைகளையும் வென்றுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆற்காடு நவாப் தோற்கடிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டார். சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றிய நாச்சியார் மருது சகோதரர்களின் துணையுடன் ராணியாக முடிசூடினார். சோ இந்த இடத்துல இந்த பாயிண்ட கொண்டு வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா, மருது சகோதரர்கள் மூலியமா தான் இவங்க ராணி ஆயிட்டாங்க அப்படிங்கறத. ஓகேங்களா? சோ இந்த ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டாங்க. இதுல இன்னொன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இவங்களுடைய போட்டி மூலியமா சோ யாரெல்லாம் எப்படி எல்லாம் கொண்டு வந்தாங்க, இவங்களுடைய திறமைகள் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எலாபரேட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. சோ இவங்க வந்து உருது மொழிகளை பேசியிருப்பாங்க. இது வந்து தமிழ் புக்ல இருந்திருக்கும். சோ உருது மொழியில பேசியிருப்பாங்க. அதனாலதான் வந்து ஹைதர் அலி சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே தமிழ் புக்ல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ சின்ன மருது நாச்சியாருடைய ஆலோசகராகவும் பெரிய மருது படைத்தளபதியாகவும் நியமிக்கப்பட்டார். சோ இவங்களுக்குமே வந்து 2 பாட்டு இருக்கும். இவங்க 2 பேர்த்தையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிதான் அழைக்கப்படுவாங்க. சோ மருது சகோதரர்கள் சின்ன மருது, பெரிய மருது. அகைன் நீங்க பெரிய மருதோட பேர் என்ன அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சின்ன மருது வந்து நாச்சியோட ஆலோசகரா இருந்திருக்காங்க. பெரிய மருது வந்து படைத்தளபதியா இருந்திருப்பாங்க. 1783ல ஆங்கிலேயர்கள் சிவகங்கைக்கு மீண்டும் படையெடுத்து வந்தனர். ஓகேங்களா? 1780ல அவங்க கைப்பற்றிட்டாங்க. 83ல மறுபடியுமே வந்து படையெடுத்து வந்திருக்காங்க. அப்போ சிவகங்கைக்கு மீண்டும் இந்த டைம் வந்து மருது பாண்டியர்கள் ராஜஸ்தான் நடவடிக்கைகளால் சிவகங்கையுடைய பாதுகாப்பை உறுதி செஞ்சனர். சோ அப்பவுமே வந்து இவங்களால சிவகங்கையை கைப்பற்ற முடியவில்லை. இதற்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மருது பாண்டியர்கள் அப்படிங்கிறது இதுல சொல்லியிருக்காங்க. சோ பிற்காலத்தில் ஆங்கிலேயருடைய சமரச உடன்பாட்டின் படி சோ இதுதான் வந்து இவங்க செஞ்ச ஒரு முக்கியமான விஷயம். சோ இந்த இடத்துல திரும்பி திரும்பி போராடுறாங்க. சோ ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து மைசூர் போர்ல இருந்து பார்க்கலாம், மைசூர் போர், கர்நாடிக் போர், எது வேணாலும் வச்சு பாத்துக்கலாமே. அப்ப திப்பு சுல்தான் கூட ஒரு நாள் முடியல அப்படின்னா அவங்க வந்து சமரச உடன்படிக்கை எடுப்பாங்க. உங்களை வந்து எங்களால ஜெயிக்க முடியல, ஓகே நம்ம போரை நிறுத்திக்கலாம், எங்கனாலேயும் போர் பண்ண முடியல, உங்களாலேயும் வந்து போர் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமரச உடன்படிக்கைக்கு வருவாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் துரோகம் அழைப்பாங்க. சோ இவங்க ஒருவேளை சமரச உடன்படிக்கைக்கு வந்தும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அகைன் போர் பண்ணுவாங்க. இதுதான் இவங்களுடைய வேலையே. சோ அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இவங்க கிட்டயும் அதே டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சமரச உடன்படிக்கை நடந்திருக்கு. அப்படி நடக்கும்போது வேங்கன் பெரிய உடையதேவர் சிவகங்கை அரசரானார். சோ இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பெரிய உடையதேவர் தான் பெரிய மருதுவோட பேர். ஓகேங்களா? சோ முதல்ல சொன்னேன், இந்த குரூப் 2 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய இயற்பெயர் என்ன, முழு பெயர் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். சோ பெரிய மருது என்னன்னு அழைக்கப்படுறாரு, வேங்கன் பெரிய உடையதேவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார். இவர் வந்து சிவகங்கை அரசனார். 1790ல வந்து இப்ப நம்ம வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கறது யார பார்த்திருப்போம், வேலு நாச்சியாரோட பொண்ணு. சோ படைத்தளபதியா யார வச்சிருக்காங்க, பெரிய மருதை வச்சிருக்காங்க. சோ படைத்தளபதிக்கே அகைன் தன்னுடைய படைத்தளபதிக்கு தன்னுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. எப்போ அப்படின்னா 1790ல. இந்த இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ அதெல்லாம் வெள்ளச்சி நாச்சியார் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க எப்படி இறந்தாங்கன்னே தெரியல அப்படிங்கறது மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப 1790ல இவருக்கு மனமுடித்து வைக்கப்பட்ட வெள்ளச்சி நாச்சியார் சந்தேகத்துக்கிடமான முறையில் இறந்தார் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ எப்படி இறந்திருப்பாங்கன்னே தெரிஞ்சிருக்காது. ஆனா வந்து 1790ல வந்து வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிறவங்க இறந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்த 6 வருஷத்துலயே 1796லயே வந்து பார்த்தோம் அப்படின்னா வேலு நாச்சியார் நோயிட்டு இறந்திருப்பாங்க. சோ அவங்களும் ஏதோ ஒரு ரீசன் மூலியமா இறந்திருப்பாங்க. இதோட வேலு நாச்சியாரோட சாப்டர் இதோட முடியுது. 1796ல கம்ப்ளீட்டாவே இவங்களுடைய ஒரு தலைமுறையே வந்து அதுக்கு மேல இருந்திருக்காது அப்படிங்கறது இதோட முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேலு நாச்சியார் ஒரு பெண்கள் படையை உருவாக்கியிருந்தார். சோ இந்த பெண்கள் படை பிரிவினுடைய அதாவது பேர் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தலைவிதான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குயிலி. ஓகேங்களா? இந்த குயிலி யார் அப்படின்னா 2 ரீசன் கொடுத்திருப்பாங்க. இந்த குயிலியோட தோழி உடையாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ ஒரு இடத்துல 10th புக்ல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, உடையாள் வந்து
குயிலி பத்தி உளவு கூட மறுத்ததுனால உடையாளை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. தமிழ் புக்ல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, இந்த உடையாள் வேலு நாச்சியாரை பத்தி இன்ஃபர்மேஷன் சொல்ல உளவு கூற மறுத்ததுனால இவங்களை கொன்னுட்டாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இவங்களுக்காக சில நடுகள் வச்சிருப்பாங்க. சோ அதுக்கு இவங்க சிறப்பு செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 10th புக்ல கொடுத்திருப்பாங்க. சோ 10th தமிழ் இந்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுத்திருப்பாங்க. இந்த 11th புக்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேலு நாச்சியார் ஒரு பெண்கள் படைப்பிரிவை உருவாக்குனாங்க. அதுக்கு தலைவர் வந்து குயிலியா இருந்தாங்க. சோ இவங்க தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, தமிழ் புக்ல ஆயுத பூஜை அன்னைக்கு போய் கோட்டையோட வாயில்ல பெண்களா இவங்க கலந்துக்கிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குல குயிலி தன்னைத்தானே தீ வச்சுக்கிட்டு போய் இந்த ஆயுத கிடங்குல எரிச்சிருப்பாங்க, விழுந்து எரிச்சிருப்பாங்க அப்படிங்கறத அவங்க பாத்திருப்பாங்க. ஓகேங்களா. நீங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, குயிலியும் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க, அதாவது ஆங்கிலேய வெடிமருந்து கிடங்குகளை கண்டுபிடிப்பதற்கு தன் உளவாளிகளை பயன்படுத்தினார் அப்படிங்கறத இவர் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. சோ நாச்சியாருடைய படையில இருந்த குயிலி தன் மீது நெருப்பு வைத்துக் கொண்டு ஆங்கிலேயன் வெடிமருந்து கிடங்கில் நுழைந்து அதை அழித்தார் இப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டாங்களா. பின்னாடியே நாச்சியாரின் படையில இருந்த இன்னொரு உளவாளி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரால் தத்தெடுக்கப்பட்ட உடையாள் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இவர் ஆங்கிலேயனுடைய ஒரு ஆயுத கிடங்கை வெடிக்க செய்வதற்காக தன்னையே அழித்துக் கொண்டார் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி 2 இன்ஃபர்மேஷன் மாத்திருக்காங்க. குயிலியுமே உளவாளி, அவங்களுமே ஆயுத கிடங்கை அழிச்சாங்க. அதே மாதிரி உடையாளுமே வந்து ஒரு உளவாளி, அவங்களுமே வந்து ஒரு ஆயுத கிடங்கை அழிச்சாங்க அப்படிங்கறத இங்க சொல்லியிருப்பாங்க. சோ நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸா இருக்கும். சோ இந்த மாதிரி ரொம்ப பர்டிகுலர்ஸா நம்ம டெப்தா படிக்கணும்னு அவசியம் இல்ல. சோ ஹிஸ்டரிஸ் அகைன் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல தான் எழுதியிருப்பாங்க. சரிங்களா. சோ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உடையாள் ஒரு கேரக்டர் இருந்திருக்காங்க, குயிலின்னு ஒரு கேரக்டர் இருந்திருக்காங்க. குயிலி வந்து ஆயுத கிடங்கை அழிச்சிட்டாங்க, உடையாளுக்கு வந்து நடுகள் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகேங்களா. சோ இவ்வளவுதான் வேலு நாச்சியாரை பத்தி சொல்லியிருக்கிறது. சோ அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி இவங்க வந்து எப்படி வந்து ஆங்கிலேயர்கள் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.